ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். என்னப்பா முத்துக்குமரன் முடிஞ்சு போச்சா சோலி அப்படின்ற மாதிரி நிறைய பேர், அதாவது நிறைய மிக்சர் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, உள்ள ஒரு பெரிய மிக்சர் உட்காந்துருக்குல உள்ள. என்னப்பா அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வெளியே போகிறாரு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பாருங்கள். அதாவது ஒருத்தனை நேருக்கு நேராக வீழ்த்தி அவனை வந்து வெளியே அனுப்ப முடியல. பணப்பட்டி எடுத்துட்டானா, எடுத்துகிட்டு ஓடி வரும்போது கேட்டு மூடிடுச்சான், கீழே விழுந்துட்டானா, எலிமினேட் ஆகிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. டேய், 50,000 ரவுண்டு போய் 2 லட்சம் ரவுண்டு வந்து அடுத்தே போயிட்டாங்கடா இவங்க இப்போ போய் எலிமினேட் ஆகிட்டான்னு வந்து கதறிட்டு இருக்காங்க. என்னன்னே புரியல, என்ன அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறானுங்கன்ட்டு. ஆனால் முத்துக்குமரனுக்கு தைரியம் வேண்டும், மக்களுக்கு இதை காட்டிட்டேன் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக இன்னொரு வட்டம் டாஸ்க் வைக்கிறான். 5 லட்சத்துக்கு நான் திருப்பி ஓடுறேன்னு சொல்லி முட்டாள்தனம் பண்ணாதீங்க முத்துக்குமரன் அப்படிங்கிறது தான் எல்லா முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸோடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் சௌந்தர்யா நீங்கள் இவ்வளோ நேரம் ப்ரூவ் பண்ணது மக்களுக்கு பத்தலை. ஏன்னா நீங்கள் 100 நாள் என்டர்டெயின் பண்ணிட்டீங்க. கேமை ஒரே ஒரு கேம், தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து ஆடி 15 செகண்டில் உங்களால் வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, நாங்கள் உங்களுக்கு பொன்னாடை போர்த்துறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் வெளியே வந்து சௌந்தர்யா 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 அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த பணப்பெட்டி இப்போ முத்து போய் எடுத்திருக்கான், அடுத்த ரயான் போய் எடுத்திருக்கான், அடுத்த பணப்பெட்டி எடுக்க போகுது. சௌந்தர்யா உள்ளே வரும் பொழுது வேற லெவலில் கொண்டாட போகிறாங்க மக்கள். கமான் சௌந்தர்யா, மக்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுவீங்க. ஏன்னா எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க, என்னையும் கலாய்க்கிறீங்க, என்னையும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான். அப்போ எல்லா மூஞ்சிலையும் கரிய பூசுங்க சௌந்தர்யா, வெளியே வாங்க சௌந்தர்யா, இறங்கி வாங்க சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்குறேன். பட் இறங்கி வர்றது ஓகே, பட் வந்துட்டு பெட்டி எடுக்கிற போகிறக்குள்ளே 15 செகண்ட் ஆயிருமே. பெட்டி எடுக்க போகிறதுக்குள்ளே இல்லை, பாதி பெட்டி பார்க்குறதுக்கே 15 செகண்ட் ஆயிரும். இன்னும் போகணும், பெட்டி எடுக்கணும், மூடணும், தூக்கணும், ஓடணும், கேட்டு வந்து முடுறக்குள்ளேயும் வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ முத்துடைய ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப உரி பண்ணிக்க வேண்டாம். அடிச்சிட்டான், போயிட்டான். இன்னொன்று நான் கவனித்தேன், அத்லெட் இருக்காங்களே, நார்மல் அத்லெட், அவங்க ஓடக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் தான். எப்படி 30 60 மீட்டரை 6 செகண்டில் ஓடலாமா? நல்ல ப்ராப்பரான ஒரு அத்லெட். ஏன்னா 100 மீட்டரே வந்து 9 செகண்டு தான் ரெக்கார்டு. 60 மீட்டருங்கிறப்ப 6 நிமிஷத்தில் 7 நிமிஷம் தான் நல்ல ஒரு ஸ்ப்ரிண்டர். அதுதான் வந்து ஓட முடியும். கொஞ்சம் நார்மலாக பேசிக்காக ஃபிசிக் இருக்கிறவன் வந்து 8-9 நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்து ரீச் ஆயிடுவான்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது 15 செகண்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஆவரேஜான பர்சன் வித்தவுட் ரன்னிங் நாலேஜ் அவன் வந்து பண்ண முடியாதுன்றானுங்க. முத்துக்கு அந்த மாதிரி டேலண்ட்டு இருக்கா? கராத்தே விளையாடுறான், மற்றபடி ரன்னிங்கில் ஸ்ப்ரிண்டிங் ஓடினதான் எனக்கு வந்து தெரியல. பட் அப்படி இருந்தும் அவன் ஓடி இருக்கான். அவன் மட்டும் இல்லை, ரயானுக்கும் ஈக்குவலான ஒரு பாராட்டு நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரயானும் 2 லட்சம் எடுத்திருக்கான்ற தகவல் வந்திருக்கு. ஸோ வேற லெவல். ஆனால் ரயான் எடுத்தாலும் பரவாயில்ல, கடைசி இருக்கு மூதேவி, வெளியே போனால் போயிடும் பெட்டி எடுத்துகிட்டு, அது பிரச்சனை கிடையாது. பட் முத்துக்குமரன் இந்த ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது மக்களுக்காக ப்ரூவ் பண்ணிட்டேன், ஃபேட்மேனுக்காக ப்ரூவ் பண்ணிட்டேன், எல்லாத்துக்காகவும் ப்ரூவ் பண்ணிட்டேன் முத்துக்குமரன். தட் இஸ் குட் ஸ்பிரிட். ஆனால் இது வந்து அன்ஃபேர் ஃபார் த பெண்கள். ஸோ அதை எடுக்க முடியாது. சௌந்தர்யா வந்து அப்படி மக்களுக்கு ஆசைப்பட்டு கீழே அந்த பெட்டியோடு விழுந்து கப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நான் ஏதோ செஞ்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டேன். மற்றபடி அது முடியாது, அன்ஃபேர் தான். நான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு, ஏன்னா அது பசங்களுக்கே அன்ஃபேர் தான். பட் அதை மீறி அவன் எடுக்கிறான்ல முத்துக்குமரன். அந்த மாதிரி சௌந்தர்யா ஒரு ஸ்ப்ரிண்ட்டை காட்டினாங்கன்னா வேற லெவலில் இருக்கும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் காட்டுவாங்களான்னு தெரில. ஸோ முத்து இஸ் ஆல் ரைட். அவன் எலிமினேட்லாம் ஆகலை, உடனே வெளியேறிட்டான். ஊச்சின்னு எல்லா இதுலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சௌந்தர்யாவோட நெகட்டிவ் பியர்ஸ். அதாவது நின்று நேராக வந்து கத்தியை தூக்கி வைக்கணும்டா நெஞ்சில், அதை விட்டு பின்னாடி வந்து குத்திட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? நின்று சண்டை போடுப்பா, வெளியே அமிச்சுன்னு சண்டை போடக்கூடாது. அப்படி தைரியம் வந்தால் உள்ளே இறங்கி பெட்டி எடுக்க ஓடுங்க, உங்களுக்கு தான் தைரியமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து 2 ரவுண்டு இப்போதைக்கு நடந்திருக்கு. மேபி இன்றைக்கி நைட் ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 3 ரவுண்டு. நாளைக்கு எத்தனை ரவுண்டுன்னு தெரில. ஸோ எடுப்பாங்களான்னு தெரில, இனிமேல் ரிஸ்க்கு. ஸோ ரயான் இருக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருப்பான். அவன் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் விடமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவனுக்கு 2 லட்சம் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 3 எடுத்து 5000, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்னா அது 10 கிட்ட வந்து அவன் பாட்டு நிம்மதியாக போயிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரயான் எடுத்துகிட்டு போயிடுவான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மிச்சால ஏஞ்சி வர்றதுக்கே டைம் ஆயிரும் போல தெரியுது. அதனால் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆனால் ஸ்ப்ரிண்டிங் லெவல் முத்துக்குமரன் வேறு லெவல். பார்க்குறப்ப ஃப்ரேமில் அல்றேன். அதே மாதிரி ரயானும் பார்ப்போம், அவனும் அள்ளுவான் கண்டிப்பாக. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.